இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ஹெல்தியான பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆனியனை கட் பண்ணி சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு, கரம் மசாலா, வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், பன்னீர், சாட் மசாலா போட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் அதே பேனில் எண்ணெய், நெய், சீரகம், ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து வதக்கிட்டு சைடில் இஞ்சி, பூண்டு, தக்காளி, தயிர் சேர்த்து அரைச்சி ஊற்றிடலாம். தக்காளியோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் மஞ்சள், தேவையான அளவு மிளகாத்தூள், திக்னஸ்க்காக கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். அண்ட் ஃபைனலாக ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சர்க்கரையும் பன்னீரும் சேர்த்து 2 minutes கொதிக்க வச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா பன்னீர் கிரேவி ரெடி.